எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். மட்டு, முதலாளி, லாகுல், நான், விகே எல்லாரும் வந்துட்டோம். சிஎஸ்கே வந்து சிறப்பாக தரமாக ஜெயிச்சிட்டாங்க இன்னைக்கு. பல நாட்களுக்கு பிறகு மஞ்ச சுக்காய் வின் பண்ணிருச்சு எல்எஸ்ஜியை. லா ஆஃப் ஆவரேஜஸ் கேட்சப் பண்ணணும்னு சொன்னோம். நம்ம ப்ரீவியூவில் நிறைய விஷயம் சொல்லியிருந்தோம். நிறைய பாக்ஸஸ் டிக் டுடே. இம்பார்ட்டன்ட் டாக்கிங் பாயிண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள்லாம் உங்கள் தாட்ஸ் சொல்லுங்கள் பாய்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பவர் பிளே, பவுலிங் பவர் பிளே டிக் அடிச்சிட்டாங்க. இது நம்ம ப்ரீவியூலேயே சொன்னோம். அன்ஷுல் கம்போஜும் இந்த கலீல் அகமதையும் வச்சு 3 ஓவர் போட்டது வந்து பிரில்லியன்ட்டு. இது வந்து ஒரு பேசிக் திங், முதல் மேட்ச்லேருந்து பண்ணியிருந்துருக்கலாம். பட் வந்து இதை இப்போ பண்ணிட்டாங்க, டிக்கு. அதுக்கு அடுத்து பேட்டிங் பவர் பிளே, ஒரு ஷேக் ரஷீத் மாதிரி ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. வன்ஸ் பேடி வந்தாலும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். 2 பேரில் ஒருத்தர் இவர் வந்தார், நல்லா பேலன்ஸ்டாக ஆடினார். ரச்சின் ரவீந்திரா சூப்பராக ஆடினார் இன்னைக்கு. அந்த பேட்டிங் பவர் பிளேயும் டிக் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி வந்து அவங்க வந்து பவுலிங் வந்து ஆவரேஜ் தான் முதல்ல இருந்து சொல்கிறோம். சமோ தட் கெப்ட் கிளிக்கிங். இன்னைக்கு வந்து அந்த விக்கெட் ஸ்லோவாக தான் இருந்துச்சு, அதெல்லாம் ஃபைன். பட் அந்த கொஞ்சம் அபோவ் பார் அடிச்சிருந்தா தான் அவங்க ஜெயிக்க முடியும். எல்எஸ்ஜிக்கு நம்ம எப்போவுமே சொல்கிற வின்னிங் ஃபார்முலா வந்து மார்ஷ், மார்க்ரம், ரிஷப் பந்த், பூரான், இந்த 4 பேரில் 2 பேர் கிளிக் ஆனாதான் தே கேன் புட் தட் அபோவ் பார் டோட்டல். இல்லாட்டி தேல் ஃபால் ஷார்ட் விச் தேர் பவுலிங் கேனாட் டிஃபெண்ட் அப்படின்னு. இந்த 4 பேரில் இன்னைக்கு ஒருத்தர் பந்த் மட்டும்தான் ஸ்டுட் அப் டு தி சேலஞ்சு. மார்ஷ் வாஸ் ஆவரேஜ், இம்பாக்ட் மேட்ச் இம்பாக்டிங் இன்னிங்ஸ் ஆட முடியல. பூரான் ஃபெயில் டுடே அன்ஃபார்ச்சுனேட்லி. மார்க்ரம் ஃபெயில்டு. ஸோ டெஃபினெட்லி தே ஃபெல் ஷார்ட். அதை வந்து அவங்க பவுலர்ஸ் கேபிட்டலைஸ் பண்ண முடியல. ஒரு டாக்டிக்கல் எரர் எல்லாரும் சொல்கிறது வந்து பிஷ்னாயை வந்து அவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணல. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுடைய டாக்கிங் பாயிண்ட்ஸு. அதோட முக்கியமாக டாஸ் வந்து க்ரூஷியல் டாஸ் இன்னைக்கு. டியூ வர்ற டாஸை அவங்க தோத்தது, அது ஒரு பெரிய இது. இந்த 5 பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் டு ரீசன் அவுட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பாய்ஸ், நீங்களாம் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வில் டேக் இட் ஃப்ரம் தேர். அதான் அந்த விஷ்னாய் வந்து நான் ஆக்சுவலாக 19th ஓவர் போடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். மேபி அவேஷ் கான் கை அடிப்பட்டதுனால ஷர்துல்லா கொடுத்தாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா அதுவும் தோனி வந்து ஸ்ட்ரகிள்ஸ் அகெயின்ஸ்ட் இது இல்லை தூபே அடிச்சிருவாருன்னு போடலையான்னு தெரியல. நான் ஆக்சுவலாக கண்டிப்பாக அவர் தான் போடுவார். அதுக்காக தான் ஷர்துல் தகர் முன்னே கொண்டு வந்துட்டாங்க. அவேஷ் கான் 2 நடுவில் பிஷ்னாய் போடுவார்னு நினச்சேன். அது ஒரு பெரிய ஆக்சுவலாக சர்ப்ரைஸ் தான் திடீர்னு திரும்ப ஷர்துல் தகருக்கு கொடுத்தது. அண்ட் வேற என்ன, தூபேவும் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக விளாட்னாரு. கடைசியில் ஓகே கேட்சப் பண்ணிட்டாரு. திரிபாத்தி வழக்கம் போல் 2 கேட்ச் இது பண்ணார். கேட்ச் கொடுத்து அவரும் அவுட் ஆக எவ்வளோ ட்ரை பண்ணார். எஜ்ஜுகூரில் மிடில் ஆஃப் த பேட்லேருந்து சர்க்கிள்குள்ளே கொடுத்தாரு. ஐ திங்க் இன்னொரு சேஞ்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்ச்சு. அதான் வேற என்ன சொல்கிறது, அவங்க பவுலிங் அதான் நியூ பால் பவுலிங் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால நம்ம நல்லா விளாட்டோம். இது இன்னும் கொஞ்சம் அடுத்த மேட்ச் 2 மேட்ச் பார்க்கணும். மற்ற பவுலிங் அட்டாக்ல நம்ம எப்படி இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எப்படின்னு அடுத்த 2-3 மேட்ச்ல பார்த்தா தான் தெரியும். என்ன நினைக்கிறீங்க? பேட்டிங் ஆஃப் எல்எஸ்ஜி வந்து சொன்ன மாதிரி 4 பேர்ல 2 பேர் கிளிக் ஆகல. அதுதான் ஃபார்முலா வெற்றி. அது 4 பேர்ல 2 பேர் கிளிக் ஆகும். ஆமா. பிளஸ் ஆனா அவங்க நல்ல பவுலிங் போட்டாங்க. எனக்கு ஒண்ணு என்னன்னா 2-3 இடத்துல ஐ மீன் 2 ஓவர் பத்திரனா கடைசி 2 ஓவர் வந்து கொஞ்சம் ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணாருன்னு தோணுது. விக்கெட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணாரா, ஏதோ ஃபோர்ஸ் பண்ண மாதிரி. கடைசி ஓவர் அவ்வளவு எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்க வேணாம் அப்படின்னு தோணுது. அன்ஷுல் கம்போஜுக்கு இன்னும் 1 ஓவர் இருந்துருச்சு. மேபி அவர் மிடில் யூஸ் பண்ணிருக்கலாமோ இல்ல கடைசியில அவருக்கு 1 ஓவர் கொடுத்துருக்கலாமான்னு தெரியல. அவர் டெத் ஓவர்ஸ்க்கு அவர் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. பட் அந்த லாஸ்ட் ஓவர் ஆஃப் த இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு வந்து ப்ராப்ளி அன்ஷுல் கம்போஜ் கொடுத்துருந்தா மேபி அந்த ஒரு 10 ரன்ல 5 ரன் கம்மியா இருந்திருக்கலாம். வி கான்ட் பிரெடிக்ட். 10 ரன் இன்னைக்கு அந்த கடைசி 2 ஓவர் சரியா போடலன்னு தான் எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு வந்து பதோனி வந்து 1 சென்டிமீட்டர்ல நாட் அவுட் ஆனாரு. அப்புறம் தான் கிளவ் பக்கத்துல பால் போச்சுன்னு சொல்லி நாட் அவுட் ஆனாரு. கடைசியில எப்படியோ ஒரு விக்கெட் வந்து அண்டர்டேக்கர்ன்றாங்க. 9 லைவ்ஸ் நோ பால்ல அவுட் ஆனாரு. நோ பால் அண்டர்டேக்கர் நோ பால்னாங்க. அது கொஞ்சம் என்ன சொல்றது, டெக்னாலஜி. ஓகே, அது பிளேம் பண்ண முடியாது. அன்லக்கி. ஆனா நம்ம கடைசியில் எவென்ச்சுவலி அதனால 2 ரன் தான் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தார். பெருசா ஒன்றும் அடிக்கல. ஒன்னு வந்து தோனி வந்து டிஃபிகல்ட் சான்ஸ் கேட்ச் மிஸ் பண்ணாரு 100 பால்ல. ரிஷப் பந்த் 30ல இருக்கப்ப அது கஷ்டம் வெற்றி. நானும் பார்த்தேன். சொல்ல முடியாது, அது ரொம்ப கஷ்டம் வெற்றி. ரொம்ப அது 4 பால் தடுத்தாருன்னா சொல்லலாம். அவ்வளவு ஃபாஸ்டா கிளவுல பட்டுட்டு வெளியே வந்துச்சு. ஸோ மற்றபடி வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பிஷ்னாய் யூஸ் பண்ண மேபி அவங்க வந்து 20th ஓவர் போன மேட்ச் அவர் போட்டார்ல, அந்த மாதிரி ஒரு தோனி இருக்கிறதுனால தோனி கண்டிப்பா மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போவாரு, நம்ம 20th ஓவர் பிஷ்னாய் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டிருக்கலாம். ஆனா ஐ டோன்ட் திங்க் ஹி வாஸ் டிசைடட் ஆன் தட்.
எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மேட்ச் சீக்கிரம் முடிச்சாலும் பரவாயில்லன்னு தான் அவங்க வந்து 19th over they took on. ராகுலும் 2-3 ஃபுல் டாஸ் போட்டு பார்த்தாரு, ஒர்க் அவுட் ஆகல. ஸோ எண்ட் ஆஃப் த டே வெல் பிளான்டு, வெல் எக்ஸிக்யூட்டடு. இன்னும் 2 ஃபேக்டர்ஸ், ஒன்னு வந்து திரிபாதி, இன்னொன்னு விஜய் சங்கர் அட்ரஸ் பண்ணும். ஐ ஸ்டில் நாட் ஷூர் அபவுட் ஓவர்டன் வந்து 2-3 ஓவர் போடுறது வந்து அதுக்கு வேற ஏதாச்சும் பண்ணணும் நம்ம. ஒரு நிமிஷம் லாகோல், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெயிச்சிட்டாங்க சிஎஸ்கே, உங்க ஆசை நிறைவேறியதா? முதல்ல ஆடியன்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடேப்பா, புத்தாண்டு அன்னைக்கு மஞ்சள் சட்டை போட்டு மங்களகரமா ஜெயிச்சிருக்காங்க. அப்படி சொல்லுங்க. இனி வரும் காலங்களில் சொல்லுங்க, மஞ்சள் சட்டை போட்டு மென்மேலும் வளர வெற்றி பெற வாழ்த்துக்கள். சரி, ஓகே. சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. இப்ப என் கொஸ்டின் என்னன்னா, இதே டீமை கீப் பண்ணுவாங்களா மாத்திருவாங்களா? சிஎஸ்கே மாத்தணும். தே கேன் வன்ஷ் பேடி உள்ள கொண்டு வரதா இந்த மேட்ச் எக்ஸ்பெக்டட் தான். மேபி ராகுல் திரிபாதிக்கு பதிலாக வன்ஷ் பேடி மாதிரி ஒருத்தர் கொண்டு வரலாம். பட் தென் திருப்பி விஜய் சங்கர் மாதிரி ஒருத்தர் அவர் ஆடினா ஒன் டவுனே ஆடிடலாம். இல்லை விஜய் சங்கர் மாதிரி ஒருத்தரையும் ட்ராப் பண்ணிடலாம். அவங்க 2 பேரையும் ட்ராப் பண்ணிட்டு அந்த ஆயுஷ் மாத்திரே வன்ஷ் பேடி 2 பேரையுமே கொண்டு வரலாம். போல்டான மூவ். பட் அந்த அளவுக்கு அவங்க போல்டா போவாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னொன்று நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், நீங்களாம் சொல்லுங்க. அண்ணா டிராப் பண்ணது வந்து இது வந்து ஒரு பெரிய யாருமே எதிர்பார்க்காத ஐப்ரோ ரைசிங் ஒரு இது. பட் தென் இட் ஹேப்பன் டு பி ஃபார் குட். இன்னொரு டீம் வந்து அது பேலன்ஸ் பண்ணிச்சு, டு பி வெரி ஃப்ராங்க். ஸோ அண்ணாவை ட்ராப் பண்ணது ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் தட் வாஸ் த ரைட் வே டு கோ. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் பர்ஃபார்ம் பண்ணல. தே ஹேட் டு ட்ராப் ஹிம். பட் கம்மிங் மேட்சஸ்லேயே இது கண்டினியூ ஆகுமா, என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதுதான் அப்பயே சொன்னோமே, அண்ணாவை இறக்கி விட்டுருங்க. ஓவர்டன் 2 ஓவர் போடணுமே இப்படின்னு. இப்போ அந்த இடத்துல ஒரு அஸ்வின் போட்டிருந்தாப்புனா அவுட்கம் எப்படி இருந்திருக்கும் தெரியல. அண்ணாவை எடுத்து 3 ஃபாரினர்ஸோட ஆடலாமா? இல்ல அதெல்லாம் இல்ல, ஓவர்டன் தான் வேணும். அதாவது என்னன்னா, இப்ப இதுலயுமே ஜடேஜா வந்து ஒரு ஓவர் கம்ப்ளீட் பண்ணல, அன்ஷுல் கம்போஜ் ஒரு ஓவர் கம்ப்ளீட் பண்ணல. ஓவர்டனுக்கு அந்த 2வது ஓவர் தேவையில்லாத அணின்னு அப்பவே நினைச்சேன். அந்த ஓவர் கம்போஜ் கொடுத்துக்கலாம். 100 வந்து ஃப்ரண்ட் லோட் பண்ணோம் எனக்கு இன்னும் கொஞ்சம். பட் இந்த பரவாயில்ல, கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. பட் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் லோட் பண்ணிருக்கலாம். அதுவும் இப்போ அவங்க 2 விக்கெட் போன அப்புறமே கொஞ்சம் 100 இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் கண்டினியூஸா போட விட்டுருக்கலாம். 4 ஓவர் தான் கீ. 4 ஓவர்ல வெறும் 13 ரன் தான் கொடுத்தாரு. அதுதான் சொல்றேன், வெற்றி சொல்ற பாயிண்ட் தான். மட்டும் இங்க பாரு, 4 அது வந்து கீ ஓவர்ஸ் 4 ஓவர், அது வேல்யூபிள் ரிசோர்ஸ் இல்லையா? அதை வந்து வச்சிருக்கணும், எடுத்தோடனே அதை இது பண்ணக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க. அது அப்படிதான் பண்ண முடியும், வேற வழி இல்லை. லாக்குல், நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, சாரி உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு. என்ன சொல்லிட்டு இருந்த? அண்ணாவை இறக்குனதுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அப்பையில இருந்தே சொல்லிட்டு இருந்தோமே, அண்ணாவை இறக்குனீங்கன்னா வித்தியாசம் இருக்கும்னு. இப்ப வித்தியாசம் தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த ட்ரை பிச்சஸ்லயே டிராப் பண்ணிட்டாங்க, அதனால வச்சுட்டு அதான் லெஃப்ட் ஹேண்ட் வச்சு. ஸோ அதுக்கு மேல அவ்வளவுதான். மார்க்ரம் வந்து 4 ஓவர் போட்டது இந்த விக்கெட்ல. டியூ வந்தப்புறம். ஆனா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்திருப்பாரா இல்ல ஒரு கேரம்பாலா கொடுத்து ரன் கொடுத்திருப்பாரான்னு தெரியல. பட் ஜெயிச்சிட்டாங்கல வெற்றி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன? அதான் இதுக்கப்புறம் எனக்கு தெரியல, திருப்பி வருவாரான்னு. எனக்கு இன்னும் ஒண்ணுதான் எனக்கு புரியல. ஜடேஜாவை வந்து இந்த இதுல இவ்வளவு ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது முன்னாடி அனுப்புறது வந்து வெரி பேட் மூவ் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணனும்ன்றக்கா அவர் பிரேக்லயே சொல்லிட்டாரு. அது தெரியும்ல, அவர் சொல்லிட்டாரு நான் ஃப்ரண்ட்ல ஆட போறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு லெஃப்ட் ஹேண்டர் வேணா தூபே வேற கூட்டிருக்கலாம் முடியாது. ஜடேஜா இந்த இதுல ஸ்பின்னிங் பிச்சஸ்ல ஸ்லோ பிச்சஸ்ல ஒஸ்ட். அவங்க என்ன தாட் ப்ராசஸ்னா, வண்டியை அவங்க ரன்னை கொஞ்ச நேரம் அப்படியே ஒப்பைத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் மிடில் ஓவர்ஸ்ல தள்ளுறதுக்கு. ஜடேஜா தள்ளிடுவாரு, கடைசியில அடிக்கிறப்ப ஜடேஜா வேண்டாம், கடைசியா அடிக்கிறப்ப தூபே இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, தூபே தோனி. பட் இன்னைக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி இட் கிளிக்ட் ஃபார் தம். தூபே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு, பட் தோனி வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் த ஃபென்சஸ். இன்னொரு பெரிய எரர் பண்ணாங்க அவங்க சிஎஸ்கே, பட் தப்பிச்சிட்டாங்க. இல்ல சங்கர்ஜியை வந்து இறக்காம தோனியே வந்திருக்கலாம் சங்கர்ஜிக்கு பதிலா. அதனால அவங்க தோனி வந்திருந்தா இன்னொரு ஓவர் முன்னாடி இருக்கும்போதே ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஸ்பின்னர் இருக்கும்போது தோனி இறக்கணும். இல்ல அப்படி எப்படியா இருந்தாலும் சங்கர்ஜி வந்து மேட்சை கெடுத்து விட்டுருப்பாரு. சங்கர்ஜி அந்த கடைசி பால் அவுட் ஆயிட்டாரு. லாகுல் அந்த உள்ள தெளித்தார் சங்கர்ஜி, ஞாபகம் இருக்கா? கசம் கான்
ஞாபகம் இருக்கா? சங்கர்ஜி சொல்லிட்டாரு கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சங்கர்ஜியை இறக்கி விட்டது என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ரைட் டாக்டிகலி. தோனி இருக்கும்போது ஓவர்டன் ஒரு டீம்ல எடுத்துட்டு நீங்க ஒரு 12 ஓவர் சேஸ் போயிட்டு இருக்கும்போது சங்கர்ஜி வந்து அஹெட் ஆஃப் தோனி அண்ட் ஓவர்டன் வந்து ஒத்துக்க முடியாது. தட் இஸ் ஆல்சோ அன் எரர். அன்பார்ச்சுனேட்லி ஃபார் எல்எஸ்ஜி அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் சிஎஸ்கே இன்னைக்கு தப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு தூபே, அடி வாங்குறதுக்கு ஜடேஜா, அப்படி வரீங்க நீங்க. இல்ல எனக்கு ஜடேஜா வந்து ஸ்பின்னிங் பிட்ச்ல ஐ திங்க் தே வில் கோ. இதுக்கு மேலயும் ஒரு நம்பர் 4 நம்பர் 5 தான் வருவார்னு நினைக்கிறேன். அதுதான்டா அந்த ரன்னு தள்ளி விளையாடுறதுக்கு ஒரு 4-5 ஓவர் பார்ட்னர்ஷிப் தள்ளுறதுக்கு மிடில் ஒரு ஆள் வேணும். அதுக்காக ஒரு பேட்ஸ்மேனை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால ஜடேஜா அவங்க இறக்குறாங்க. அது கரெக்ட் தான். அவங்க மிடில்ல வந்து பாத்தீங்க லாஸ்ட் 5 மேட்சஸ்ல பார்த்தேன்னா அவங்க வந்து நிறைய மரம் விட்டுட்டு இருந்தாங்க. அந்த ரோல்ல வந்து ஜடேஜா வந்து அது ஈஸியா இல்லாம தள்ளிட்டு ஓடணும், கொஞ்சம் ஃபாஸ்ட் ரன்னரும் வேணும் அவங்களுக்கு. டூஸ் ஓடுற மாதிரி நிறைய அவங்க ஜடேஜா இருக்காங்க. அது தட் இஸ் ஸ்டில் ஜஸ்டிஃபைபிள். தட் இஸ் ஓகே. தே கேன் கண்டினியூ டூயிங் தட். இன்னொன்னு வந்து விஜய் விக்கெட் எடுத்தோன்னா திக்வேஷ் சத்தி ரொம்ப பிரில்லியண்டா போட்டாரு அப்படின்னு அவங்க எல்லாரும் டீம்ல பாராட்டிட்டு இருந்தாங்க. ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நல்ல வேலை அவுட் ஆக்கிட்டாரு. அதான் சங்கர்ஜி இருந்திருந்தாருன்னா செஞ்சிருப்பாரு. இன்னும் 2 ஓவர் 8 பாயிண்ட் லேட் ஆயிருக்கும் தோனிக்கு அப்படின்னா இன்னும் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் போயிருக்கும் இந்த சேஸ். தேங்க்ஃபுல்லி ஃபார் தம் சங்கர்ஜி அவுட் ஆயிட்டார். அதுதான் இதுல டர்னிங் பாயிண்ட். இப்போ சங்கர்ஜி அவுட் ஆனதான் டர்னிங் பாயிண்டா? சங்கர்ஜி அவுட் ஆனது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அது தெரியல, சைலண்ட் அவுட் அவர் சங்கர்ஜி. அப்ப அவர் லாடுங்க, அடுத்த லாடு அவரு. லாடுக்கு இன்னைக்கு லாடம் கட்டிட்டாங்க அன்பார்ச்சுனேட்லி. அது வந்து அவர் டியூன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் தென் நியூ பால்ல விக்கெட்ஸ் வரல. அப்போ ஓல்டு பால்ல அந்த கடைசி பால் 6 அடிச்சார் தோனி. அந்த இன்னொரு ஓவர் கொடுத்தது ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிடுச்சு. கேம் அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஆகாஷ் தீப் வந்து அவங்க அப்படியே அதையும் போட்டாங்க நிறைய பேர். இப்போ சிஎஸ்கேக்கு வந்து இந்த அது பேர் என்ன வட சென்னை மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து யாரோட ஆள்றன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாசம்டா அப்படிம்பாங்க. துரோகம் இல்லடா விஸ்வாசம், அந்த மீம் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தனுஷ் மீம் எல்லாம் லாடுக்கு. பாகுபலி மீமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டப்பா மீம்ட்டாங்க லாடுக்கு. அது ஒண்ணு. பட் ஆகாஷ் தீப்பை அவங்க ஃபேஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேணா மயங்க் யாதவ் இஸ் ஆல்சோ கம்மிங் இன். ஸோ ஸ்லோலி தே மைட் ஒன்ஸ் இஸ் மேட்ச் ஃபிட் ஃபார் ராயல்ஸ் கேம் ஐ திங்க். அந்த சேஞ்சும் அவங்க பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் எல்எஸ்ஜி வந்து அந்த ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க. வேற என்ன சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க கோயிங் ஃபார்வர்ட்? அந்த மயங்க் யாதவ் திருப்பி வரதுனால ஆகாஷ் தீப் உட்கார வைக்கிறது தான் மோஸ்ட் லைக்லி ஆப்ஷன். ஆனா எனக்கு என்ன ஒரே கன்சர்ன்னா இவங்க இன்ஜுரில இருந்து ரிட்டர்ன் ஆகிற பவுலர்ஸ் யாருமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இது தவிர வேற என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அவங்க? வேற எதுவும் சேஞ்ச் எல்லாமே ஓகே தான். பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதான் ஷர்துல் தக்கூர் தான் நம்பர் 8 விளாடுறாரா. ஓகே, பட் இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. ஐ திங்க் இப்போதைக்கு தான் பெஸ்ட் டீம். இன்னொரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் வேணும்னா சமாதை எடுத்துட்டு ஷபாஸ் கொண்டு வரணும், அவ்வளவுதான். பட் மார்க்கம் தான் இருக்காரு. 2 பேரும் லெக் ஸ்பின்னர் இருக்காங்க. இன்னைக்கே நான் பதோனிக்கு ஒரு ஓவர் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் அந்த அளவுக்கு ஓவரா இறங்கி அடிச்சிருக்கணும்னு நினைச்சேன் நான். பட் பண்ணல. ஓகே, ஃபேர் எனஃப். பட் நம்ம ரொம்ப மிடில் ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவா விளையாடுறோம். இப்போ ஜடேஜா அனுப்புறது வந்து கன்சர்வேட்டிவா இருக்குல்ல. இந்த சேஸுக்கு இந்த டார்கெட்டுக்கு இந்த விக்கெட்டுக்கு இது ஓகே, அவ்வளவுதான். இதே 180 இருந்தா இன்னும் அடிச்சிருக்கணும் மிடில் ஓவர்ஸ்ல, அவ்வளவுதான். இந்த சேஸுக்கு இது ஓகே, இந்த டார்கெட்டுக்கு. 12 per ஓவர்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டாங்க தோனியும் தூபேவும். அவங்க அசராம 12 per ஓவர் ஈஸியா அடிச்சிடலாம். டியூ வேற இருக்குன்னாங்க, அதனால கொஞ்சம் எல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. வேற சேஸ் போகணும்னா கொஞ்சம் அப் பண்ணும். அதை அந்த டைம்ல அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா போன தடவை நான் போன 2 சீசன்ல துபே வந்து கொஞ்சம் அக்ரெசிவா விளையாடினாரு. அந்த மாதிரி அக்ரெசிவா முன்னாடி இறக்கி விட்டுருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி, ஓகே, இவங்க நினைக்கிறது ஏன்னா ஓவர்டனும் எடுத்துட்டு ஓவர்டன் ஜடேஜா தோனி இருக்கும்போது துபே இறக்கி விட்டுருப்பாங்கன்னு நினைச்சேன். ஓகே, தோத்தா இப்படி அடிச்சாங்கிறீங்க, ஜெயிச்சாலும் இப்படி அடிச்சாங்கிறீங்க. யாரா நீங்க? எங்க இருந்தா எனக்கு என்னன்னா இப்ப ஜெயிச்சிட்டோம், அதே மாதிரி ஜடேஜா வச்சு முன்னாடி போய் ஏதாச்சும் ஒரு மேட்ச் சொதப்பி விட்டுருவாரு. அதனாலதான் அடுத்து வாங்க அவர் பாக்குறாராம். அவர் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு பாக்குறாராமா. அவ்வளவு நல்லவரா நீங்க? அவ்வளவு நல்லவர் ஆயிட்டாராமா அவரு. வாங்கிட்டே வேற போறோம். அதனால கேக்குற கேள்வி கரெக்ட் தான். பட் பவர் பிளே பேட்டிங், சென்னை பேட்டிங் வந்து இம்ப்ரெசிவ். அவங்க 2 ஷேக் ரஷீத் வந்து கடைசியா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாரு, அதனால அவுட் ஆனாரு. இல்லாட்டி டெபுக்கு பெர்ஃபார்ம்ட் எக்ஸலென்ட் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்த சிஎஸ்கே மேட்ச் என்ன மேட்ச்? ஆட்ல இருந்துச்சு, எட்ஜ் வாங்கி ஒரு 4 லக் இருந்துச்சு கொஞ்சம். பட் நல்லா விளையாடுனா டெக்னிக்கலி. ஆனா அந்த ஒரு மிட் விக்கெட் வச்சிரணும். எப்பவுமே மிட் விக்கெட் உள்ள சர்க்கிள்குள்ள வைக்கணும். எல்லா ஓவரும் போச்சு. ஒரு 4 தான் எட்ஜ் வாங்கி ஆஃப் சைடு போச்சு. அடிக்கிறதும் லெக் சைடு தான் ட்ரை பண்ணாரு. இன்னொரு எட்ஜ் பாயிண்ட் கிட்ட போச்சு. பேட் ஃபேஸ் ஏர்லியா க்ளோஸ் ஆகி அது இன்னொரு நாள் நேரா பாயிண்ட் கைக்கு போயிருக்கும். பட் தென் சாலிட் பிளேயர் தான். வில் see how it goes.
இவர் தான் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அவுட் ஆனது. ஐ திங்க் he was keen to go ahead, so hopefully he'll carry on the form. ரவீந்திரா யாரு? ரவீந்திரா தானே. அது வந்து ராகுல் திரிபாதி எடுத்த விக்கெட். அதுவும் அவர் 2 வாட்டி அவுட் ஆனாரு திரிபாதி. 3வது அவர் எடுத்த விக்கெட் வந்து ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட். ஏன்னா அந்த சைடு ரன் வரலன்னா இந்த சைடு ஒரு அக்ராஸ் ஆடினாரு. ஸோ அதுவும் ஒரு விக்கெட். அது மெயின் என்னன்னா ஆஃப் ஸ்பின்னர் போட்டா கொஞ்சம் அடிக்கணும், ரைட் ஹேண்டர் கொஞ்சம் இது பண்ணி அக்ரெசிவா இது பண்ணணும்னு பார்த்தாரு. அது விளாடுற மாதிரி தெரியல அவர் அடிக்கிற மாதிரி. ஸோ அதனால அக்ராஸ் விளையாட இருந்த போச்சு. பட் ரவீந்திரா பிளேட் வெல் டுடே, டு ஹிஸ் கிரெடிட். பால் அதாவது ரவீந்திரா ஷேக் ரஷீத் ஆடினப்ப தான் பெஸ்ட் டைம் டு பேட் இன் த ஹோல் மேட்ச். அது அவங்க கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. கிரெடிட் டு தம், பட் தே ஹேட் த பெஸ்ட் கண்டிஷன்ஸ் டு பேட், தே யூஸ்ட் இட். அவ்வளோதான். அதே மாதிரி இவங்க போட்டது பெஸ்ட் கண்டிஷன்ஸ் டு பவுல். இவங்க கம்போஜா அண்ட் கலீல் போட்டது, அதையும் தே கேபிட்டலைஸ்ட். இன்னைக்கு லக்கும் கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருந்துச்சு. இந்த டாஸ் வந்து வெரி குட் டாஸ் இன்னைக்கு டு வின் ஃபார் தோனி. கண்டிப்பா. அக்குல், நீங்க கேட்ட கேள்விக்கு அடுத்து வந்து நம்ம வாங்கடே போறோம். நம்ம இந்த மாதிரி பேசிட்டு தெரியுமா? அப்புறம் எப்படியா இருந்தாலும் நம்ம பேசிட்டு தான் தெரியும். இல்ல இந்த பேச்சு வருமானு கேக்குறேன். இன்னைக்கு ஹோம் கிரவுண்ட்ல தானே ஜெயிச்சோம். இந்த மாதிரி தானே கிரவுட் சப்போர்ட் இருந்துச்சு. ஆமா, ஆக்சுவலா இப்ப என்ன நம்ம தோனி எங்க இருந்தாலும் சில டீம்லாம் வந்து கூட்டம் வரலன்னு சொல்லிட்டு எல்லா இந்தியா ஃபுல்லா வேற வேற கிரவுண்டுக்கு போறாங்க. நம்ம டீம் பரவாயில்ல. சிஎஸ்கே எந்த கிரவுண்டுக்கு போனாலும் நம்ம தான் ஹோம் கிரவுண்டா இருக்கும். இதுல ஒரு அண்டர் ரேட்டட் ரைவல்ரி, தோனி ஜெயிச்ச ரைவல்ரி, சஞ்சீவ் கோயங்கா வர்சஸ் மகேந்திர சிங் தோனி. கேப்டன்சி விட்டு தூக்கி ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன் கிங் ஆஃப் த ஜங்கிள் அப்படின்னு போட்டு அந்த சஞ்சீவ் கோயங்கா டீமை வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ லாகுல் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். தெரியாமையா? ஓகே, ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் பேசிட்டோம். முக்கியமான டாக்கிங் பாயிண்ட்ஸ் இவ்வளோதான். சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க, இருந்தாலும் சர்டன் கேப்ஸ் இருக்கு. லெட் தம் அட்ரஸ் இந்த கமிங் டேஸ். எல்எஸ்ஜிக்கு அந்த ஒரு கேப் இருக்கும். ஐ திங்க் மயங்க் யாதவ் வில் கம் இன் அண்ட் ஃபில் தட். அதை பொறுத்த வரைக்கும் அதர்வைஸ் தேர் ஆல்சோ நல்லா ஜெயிச்சாங்க, பட் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. இன்னும் தே ஸ்டில் நீட் மினிமம் 3 wins. லெட்ஸ் see how it goes. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். நீங்கள் உங்களுடைய ஃபைனல் கமெண்ட் சொல்லிடுங்க பாய்ஸ். இன்னும் இவங்க ஸ்கோப் எப்படி இருக்கு? சிஎஸ்கே ஸ்கோப். சிஎஸ்கேக்கு ஹோப் இருக்கு. இன்னும் வந்து என்ன, நீங்க ஈக்குவேஷன்லாம் போட்டுட்டு தான் இருக்கணும், கணக்கெல்லாம் போடணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்கிற வரைக்கும் ஹேங் ஓவர் ஆலன் மீம் போட்டுருவாங்களா? ஆமா ஆமா. உடனே ஒரு மேட்ச் ஜெயிச்ச உடனே நம்ம கப்பெல்லாம் ஜெயிச்சற அளவுக்குலாம் பேசக்கூடாது. 4 பாயிண்ட். இனிமேல் எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு தான் ஆகணும்னு போய் விளையாட வேண்டியதுதான். அவ்வளவுதான். அது அந்த எதிர்பார்ப்போட போகணும். பார்ப்போம். அது இன்னும் 3-4 மேட்ச் முடிஞ்ச பிறகுதான் ஒரு ஜெயிச்சாதான் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அடுத்த மேட்ச் தோத்துறக்கூடாது. அடுத்த மேட்ச் கேவலமா தோத்தாங்களா ஓகே முடிச்சிடலாம். ஓகே, ஸோ உங்களுடைய ஃபைனல் கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா we can sign off. அதான் சொன்ன மாதிரி நம்ம நல்லா ஓகே, எல்லாரும் நல்லா தான் விளாண்டாங்க 2 டீமும் டீசெண்டா. பட் டாஸ் வந்து ரொம்ப முக்கியமான டாஸ் இது. ஏன்னா எடுத்து பிச்சும் ஸ்லோவாச்சு, அதுக்கப்புறம் டியூவும் வந்துச்சு. ஐ திங்க் புதுசாக ஷேக் ரஷீத் நல்லா விளாட்னாரு. ஆல்மோஸ்ட் ஷார்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் லக் இருந்தாலும் நல்லா விளாட்னாரு. பட் தெரியும் அப்போ தான் தெரியும் எந்த அளவுக்கு we can sustain with this partnership. ஏன்னா இந்த நியூ பால் பவுலிங் அட்டாக் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இம்ப்ரெசிவாக போடல அவங்க. ஸோ மேபி வில் சி 2-3 மேட்ச்ல எப்படின்னு தெரியும். அடுத்த மேட்ச்லேயே தெரிஞ்சிடும். லாக்குல் என்ன ஒரு சின்ன ஹோப்பு, இந்த ஹோப்பை வச்சுக்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். இசிஜில ஒரு லைட்டா ஒரு மெலிசான கோடு அந்த கோடு போட்டிருக்காங்க, அந்த கோட்ல ரோடு போயிட வேண்டியதுதான். லாக்குல்ஸ் நம்ம மாதிரி தமிழ் புத்தாண்டுல மங்களகரமா ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். இதை கன்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ வில் பி பேக் வித் ரிவ்யூ ஃபார் பஞ்சாப் அண்ட் கேகேஆர் மேட்ச். Signing off your Attack Squad.